பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்கள் மருத்துரையா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு சட்டமன்றத்திற்கு வந்த எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சில பேர் வெளியில முழக்கமிடுவதும் அவைக்குள்ளே ஆதங்கப்படுவதும் கொச்சைப்படுத்தி பேசுவதும் இது மருத்துரையா அவர்களை அவமானப்படுத்துகிற கொச்சைப்படுத்துகிற செயலாக பார்க்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் சட்டமன்ற உறுப்பினர்கள்? மருத்துரையா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர்கள். மருத்துரையா அவர் தொடங்கிய பாட்டாளி மக்கள் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர்கள் தொகுதியில் நிற்பதற்கு வாய்ப்பு வழங்கியதால் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்கள் கூட்டணியினால் வாக்களித்தவர்களால் வெற்றி பெற்று இந்த மருத்துரையா அவர்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்துவது, அவமானப்படுத்துவது இது மருத்துரையாவுக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள். இது அவமானப்படுத்துகிற செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஆதங்கத்தோட வேதனையோட அங்கே வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ உங்களை கேட்குறேன், ஊடக நண்பர்களை, தமிழ்நாட்டு மக்களை கேட்டு, பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களுக்கு தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சின்னா மருத்துரையா தான், மருத்துரையான்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான். இதை ஏற்றுக்கணும். அதை விடுத்து சுயநலத்திற்காக அல்லது ஐயா அவர்களை கொச்சைப்படுத்தணும்னு சொல்லி ஊடகங்களை செய்தி சொல்கிறது, வெளியில் நிகழ்ச்சி பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறதுலாம் அவமானப்படுத்துறது. இது நல்லதல்ல. இனியாவது திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சினா மருத்துரையா பின்னால் எல்லாரும் நிற்கணும். அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமை. மருத்துரையாவுக்கு நன்றி கடன். நன்றி மறப்பது நன்றன்று அல்லது அது துரோக செயலாக தான் பார்க்குறோம். ஆகவே இனியும் அந்த மாதிரி செயலில் ஈடுபடக்கூடாது. இது நல்லதல்லது என்பதையும் நிறைவாகவும் மருத்துரையா அவர்கள் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது ரொம்ப மோசமாக இருக்குது, மோசமான நடவடிக்கை. நீங்கள் நினச்சி பாருங்க, தினமும் வந்து அசிங்கமாக பேசுறது, கூச்சல் போடுறது, குழப்பம் பண்ணுறது, வெளியில் போய் நிகழ்ச்சி பண்ணுறது, எவ்வளோ அவமானம். அவர் போய் கொச்சப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறதுங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை மீண்டும் ஒரு முறை நிறைவாகவும் எச்சரிக்கையாகவும் நான் சொல்றேன். இல்ல, சபாநாயகர் உங்களை பேச அனுமதிச்சாரு, ஆனா அவங்க தரப்ப பேச அனுமதிக்கலன்றதுனால சபாநாயகர் வெளியே வந்து செய்தியாளர் சந்திச்சாங்க. எந்த தரப்பும் இல்லை, எல்லாம் ஒரே தரப்பு தான். பாட்டாளி மக்கள் கட்சி தான், மருத்துரையா தான் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அவங்க பிரியம் வந்து செயல்படுறது இது அநாகரிகமானது. மருத்துரையாக செய்யற மிகப்பெரிய துரோகமாக தான் பார்க்கிறோம். சபாநாயகர் உங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்காரு, அதாவது பொறுப்புல எப்படி எடுக்க முடியும்? கோரிக்கை இல்ல இல்ல, நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல இல்ல, கேளுங்க. ஒண்ணு, இத சட்டமன்ற குழுவுக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சு வச்சது மருத்துரையா தொடங்கி பாட்டாளி மக்கள் கட்சி. மருத்துரையாவால தான் நீ சட்டமன்ற உறுப்பினர், அவர் தான் நியமனம் பண்ணது. அவரை போய் எதிர்த்துக்கிட்டு போய் நாங்கள் தனியாக இருக்கிறோம், நீங்கள் தனியாக இருக்கிறோன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கு? அவர் பின்னால் நிற்கிறது தானே நியாயம், அதுதானே சட்டம், அதுதானே தர்மம், அதுதானே நீதி, அதுதானே நியாயம். அதை விடுத்து செய்யலாமா? அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மனசாட்சியோடு நடந்துங்க சட்டமன்றம். இல்லை குடும்ப இது குடும்ப சண்டைன்னு சொல்லலை, குடும்ப சண்டைன்னு சொல்லலை. சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்கணும்? யாரால் வந்தோம்? மக்கள், மருத்துரையா அவர்களால், அந்த தொகுதி மக்களால், பாட்டாளி மக்கள் கட்சியால். அவரை பற்றி கொச்சப்படுத்தலாமா? இது சும்மா வேணா பேசிட்டு இருக்கலாம். இது முழுக்க முழுக்க அவரை கொச்சப்படுத்துறது, பாட்டாளி மக்கள் கட்சி அவமானப்படுத்துறதா தான் பார்க்குறோம். நன்றி. கட்சியை பிளவுபடுத்துறது யாருக்கு நட்டம் இல்லை. இல்லை, கட்சிக்கு தான் நட்டம். நாட்டுக்கு உரிமைக்கு போராடுற மருத்துரையா தொடங்கிய கட்சியை பிளவுபடுத்த நினைச்சா அது சரியா இருக்குமா? கொஞ்சமாவது நன்றி உணர்வு வேண்டாமா? நன்றி உணர்வு இல்லாமல் அவர்கள் பேசுறதை, அவர் கொச்சப்படுத்துறதை எப்படி ஏற்றுக்க முடியும்? மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிர்வாகிகளாக இருக்கிற ஒரு சில பேர் சட்டமன்ற மற்றவங்களாம் பேசலாமே தவிர மக்கள் என்ன பேசுகிறாங்க, அல்லது எல்லா கட்சி தலைவர்களும் என்ன பேசுகிறாங்க, எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் என்ன பேசுகிறாங்க? மருத்துரையாவுக்கு இப்படியா, இந்த மாதிரி சோதனையா, இப்படி இருக்கலாமா? இதுதானே சொல்கிறது. இது நல்லதல்ல. இனிமேலாவது மாற்றிக்கணும், திருத்திக்கணும், இந்த போக்கு கூடாதுன்னு சொல்லி இறுதியாகவும் நிறைவாகவும் சொல்றோம். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.